गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். போன வாரம்தான் நம்ம இந்த உம்மாச்சி தாத்தாவோட அற்புதங்கள் 2வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சது. அதனுடைய 2வது எபிசோட், அதாவது 2வது 54வது பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷங்களுக்கு முன்னால் நம்ம காஞ்சி பெரியவா மகாராஷ்டிராவில் சதாரா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தார். அங்கே நடந்த அற்புதத்தை தான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். காஞ்சி மாமுனிவர் நம்முடைய நடமாடும் தெய்வம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இந்தியா முழுவதும் 3 முறை தனது பாத யாத்திரையால் மேற்கொண்டு முடித்தவா பெரியவா. பெரியவா கால்படாத கிராமங்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறச்ச ஒரு சமயம் நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிற சதாராவில் தங்கியிருக்கா பெரியவா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரியவா ஒரு இடத்துல முகாமிட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி கூட்டம் அலமுகுதும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை தரிசிக்கணும், பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவளுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னு மிகப்பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், அரசியல்வாதிகள், மந்திரிகள், வெளிநாட்டு பிரஜைகள்லேருந்து நம்ம சாமானிய ஏழை மக்கள் வரைக்கும், நடுத்தர வர்க்கம்னு ஏழை மக்கள் வரைக்கும் வந்து பார்க்குறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் சதாரால முகாமிட்டு இருந்த பொழுது ஒருத்தர் வந்திருக்கார். ஒரு 32-35 வயசு இருக்கும், வந்திருக்கார். பெரியவாளை பார்க்கணும். அன்றைக்கும் நல்ல கூட்டம், ஏகாந்த தரிசனம். பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். இவரும் வந்து வரிசையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணிக்கூர் ஆகிடுத்து. அப்புறம்தான் இவருடைய வரிசை டேர்ன் வந்திருக்கு. கண்ணில் தண்ணி கொட்டுறது, தாரதாரையாக கொட்டுறது. பெரியவாள் நமஸ்காரம் பண்ணுற நாற்று அழுதுழுக்கிறது. எப்படி சொல்ல போகிறோம், பெரியவாள்கிட்ட என்னதுக்காக வந்தோம்னு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு. பெரியவா அவரை கேட்குறார், என்னாச்சு, உடம்பை பார்த்தாலே ஒன்றும் தெரியப்படுற மாதிரி தெரியலையப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன். பெரியவா வந்து சொல்லியிருக்கார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை பெரியவா, சொல்லு, இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறத சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. சொல்லியிருக்கார், அந்த வந்தவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நான் பாலக்காட்டிலேருந்து வரேன், எனக்கு 34 வயசாகிறது, என் பேர் ஹரிஹர சர்மா, எங்கள் அப்பா பேர் ஹரிநாராயணன்னு பேர். பெரியவாளுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. என்னடா ஹரிநாராயணன்னு சொல்கிறியே, உங்கள் அப்பா மிகப்பெரிய ஆயுர்வேதங்கள் மருந்து தயாரிக்கிற அந்த பரம்பரையில் வந்தவளாச்சு, எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே தான் இவருக்கு அந்த வந்தார் இல்லையா, அந்த ஹரிஹர சர்மா பாலக்காண்டு, அவருக்கு இன்னும் தாரதாரையாக கண்டது. அப்பொழுதுதான் தான் வந்ததுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் இவர் வந்திருக்கார். வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் அவ அத்தை, அப்பா, அத்தையோட 2 பொண்கள், இந்த ஹரிஹர சர்மா எல்லாம் இருந்திருக்காங்க. அத்தையினுடைய கணவர் இருந்து போயிட்டதுன்னா அத்தை தன்னுடைய அண்ணா, அதாவது ஹரிஹர சர்மா அப்பா ஹரிநாராயணன்டே தங்கின்னு இருக்கா சேர்ந்து. அப்போ 2 பொண்களுக்கும் வரன் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மாமாவான அந்த ஹரிஹர சர்மாவுக்கு வந்ததுனால அது திறமேற்கொண்டு நல்லா சிறப்பாக நடத்துகிறார். அவருக்கு பெரிய அளவு ஒன்றும் பெரிய வருமானம் வரும்படி ஒன்றும் கிடையாது.
அதனால் அவள் பரம்பரையாக வந்த வீட்டு, அவருக்கும் அவள் அத்தைக்கும் அவள் அப்பா அம்மா எழுதி வச்ச அந்த வீட்டை அடமானம் வச்சு ஒரு 10,000 15,000 கடன் வாங்கி 2 பெண்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடத்தி கொடுத்துருக்கா. அது முடிஞ்சு 2-3 வருஷம் ஆச்சு. அத்தை காலமாயிட்டு. அவள் அப்பா மட்டும்தான். அப்பா ஹரிஹர சர்மா. ஹரிஹர சர்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுத்து. அவள் ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை. ஹரிஹர சர்மா 8வது வரைக்கும் தான் படிச்சிருந்தா போல். அங்கே பக்கத்தில் ஒரு மில்லில் குமாஸ்தா மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப சொற்ப சம்பளம், அன்னாடங்காட்சின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெரியவாட்ட அவர் சொல்லிட்டு இருக்கார். இப்படி தான் பார்த்து போயின்னு இருக்கு பெரியவா, ரொம்ப கஷ்ட ஜீவனம். அத்தை இறந்த 2 வருஷத்தில் எங்கள் அப்பா தவறி போயிட்டார். ஸோ கடன் கொடுத்தாரு இல்லையா அத்தை பொண்களோட கல்யாணத்துக்கு, அவர் என்னை ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த கடன் தொகை வட்டி கிட்டியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 45-50,000 ரூபாய் வந்துடுத்து. எனக்கு அந்தளவு பெரிய வரும்படி ஒன்றும் கிடையாது. இருந்த ஒரே அந்த பரம்பரை வீட்டுக்கு நாங்கள் அடமானம் வச்சு தான் கல்யாணம் பண்ணினோம். என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா. தற்கொலை பண்ணிடலாமோ அப்படின்னு கூட தோன்றுறது அப்படின்னு சொல்லி நான் தழுதழுக்க பெரியவாட்ட சொல்லி அழுதுருக்கேன். அப்போ பெரியவா ஹரிஹர ஹரி கவலைப்படாத, எல்லாம் நல்லது நடக்கும். ஆமாம், உங்கள் காலத்தில் கொலு வைக்கிற வழக்கம் உண்டோ? உண்டு பெரியவா, ஆனால் இப்போ 4-5 வருஷமாக வைக்கிறதில்ல. ஏன்னா எங்கள் அப்பா அத்தை இருக்கும்போது ஒரு நவராத்திரி சமயத்தில் தான் எங்களுடைய பரம்பரை வீட்டை வச்சு கடன் வாங்கினோம். அதுலேருந்து எங்களால் மீளவே முடியலை. மகாலட்சுமி எங்கள் ஆற்றை விட்டு போயிட்டதாகவே நினச்சி அந்த விரக்தியிலே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொலு வைக்கிறதையே விட்டுட்டோம் அப்படின்றது. பெரியவா ஒன்றே ஹரிஹர சர்மா கூப்பிட்டு, ஹரி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பெரியவா சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினைக்காத. மகாலட்சுமிங்கிறது யார் ஆற்ற விட்டும் போக மாட்டார். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறவ தான் மகாலட்சுமின்னு. எதை பற்றிலாம் கலந்து அடுத்த மாதம் நவராத்திரி வருது. உங்கள் ஆற்றுல நீ இந்த வருஷம் கண்டிப்பாக கொலு வைக்கணும், இது பெரியவாருடைய உத்தரவுன்னே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சு ஒரு 12-13 நாள் ஆயிருக்கும். நவராத்திரி ஆரம்பமாகிடுத்து. நவராத்திரி வைக்கிறதுக்காக அந்த கொலுப்பெட்டியை ஹரிஹர சர்மா பாலக்காட்டை தான் ஊருக்கு வந்துட்டு மேலேருந்து பெட்டி எல்லாம் எடுக்கிறார். கொலுப்பெட்டி எடுத்து பொம்மைகள்லாம் வச்சு நல்லபடியாக ஒரு 11 படி கொலு வச்சுட்டார். அவ்வாறு அந்த கொலுப்பொட்டி இறக்கும்போது தான் ஒரு பொட்டியில் பழைய ஓலைச்சுவடிகள் ஏதோ இருந்திருக்கு. ஓலைச்சுவடிகளை எழுதுறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான எழுத்து. இவருக்கு ஒன்றும் புரியல. சரஸ்வதி பூஜைக்கு வச்சு அதையும் நம்ம இப்போ இந்த வைக்கிறது உண்டு இல்லையா, எப்பொழுதுமே நம்ம எழுது பொருள் புஸ்தகம் எல்லாமே வச்சு சரஸ்வதி பூஜைக்கு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி வச்சு அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு இது என்னன்னு தெரியல தான் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன் உமாட்ட, உமா எனக்கு இது என்னன்னு தெரியல, நிறையா ஓலைச்சுவடி கிடச்சிதுமா நம்ம கொலுப்பொட்டியிலேருந்து, அதை எடுத்துன்னு போய் பெரியவாள்கிட்ட காமிக்கணும், ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற. சரிண்ணா அப்படின்ட்டா யார் உமா. சரஸ்வதி பூஜை முடிஞ்சது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி முடிஞ்சு அது மறுநாளே உடனே அந்த ஓலைச்சூடி எடுத்துட்டு சதாராக்கு கிளம்பிட்டார் ஹரிஹர சர்மா. சதாராவில் அப்போ இன்னும் இருக்கார் ரொம்ப பெரியவர். தன்னுடைய வரிசை வர வரைக்கும் காத்திருந்து இந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடி கிடச்சிது பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். பெரியவா வட்ட ஹரிஹர சர்மா ஒரு 1/2 மணிக்கூட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். 1/2 மணி கழிஞ்சு பார்த்தோம்னா யாரோ ஒரு டெல்லியோ ஜம்முவோ ஒருத்தர் பண்டிட்ஜி வந்திருக்கார். அந்த பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னை பற்றி சொல்லிடும். அந்த மாதிரி ஆயுர்வேதம்லாம் மருந்து படிச்சிருக்கேன், எது செஞ்சுட்டுருக்கேன் பெரியவா, பெரியவா தேவாலயம் நல்லபடியாக வருது, பெரியவா இன்னும் எனக்கு அனுசரணையாக நல்லபடியாக வரத்துக்கு நீங்கள் தான் எனக்கு இது கொடுக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு. அப்படியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹரிஹர சர்மா உட்கார சொன்னார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அந்த ஓலைச்சுவடி இவர்கிட்ட கொடு, இந்த பண்டிட்ஜி காஷ்மீரி பண்டிட்ஜிகிட்ட கொடுஞ்சோ. பண்டிட்ஜி பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். தான் எந்த ஓலைச்சுவடியை தேடினாரோ மருந்து தயாரிக்க, அந்த ஓலைச்சுவடிகள் தான் இவர் இந்த ஹரிஹர சர்மா கையில் வச்சுருக்கிறது.
அந்த ஓலைச்சூடியை வாங்கின அந்த காஷ்மீரி பண்டிட்ஜி உடனே ஒரு 50,000 ரூபா எடுத்து கொடுத்துருக்கார். யார்கிட்ட? ஹரிஹர சர்மாட்ட. பெரியவா முன்னிலேயே கொடுத்துருக்கார். பெரியவா உடனே ஹரிஹரனை பார்த்து சொல்லியிருக்காரு, ஹரி இந்த பணத்தை வாங்கிக்கோ, உங்கள் ஊருக்கு போ. புரியுறதா? அவருக்கு என்ன நீ கடன் வாங்கினது வட்டி, கடனோட என்ன வந்திருக்கு அதை கொடுத்துடு. இப்போயா தெரிஞ்சுண்டியா? மகாலட்சுமிங்கிறவ ஆற்றை விட்டு போகிறான்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம ஆற்றுக்குள்ளே தான் இருக்க. நம்ம மனச்சளவில் எந்த ஒரு நல்லது நினைக்கிறோமோ அந்த நல்லது, அதாவது ஒரு வார்த்தைகளை திரும்பி திரும்பி ஒரு எண்ணம், நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கவே கூடாது. நேர்மறையான எண்ணங்களை சிந்திச்சுட்டு இருந்தாக்க நமக்கு நல்லது தான் நடக்கும். இவருக்கு நாற்று எழுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, யார்? ஹரிஹர சர்மா. பெரியவா, நாங்கள் தெரியாமல் இத்தனை வருஷம் 4-5 வருஷம் குழு வைக்காமல் பண்ணிட்டோம், இல்லைடா முதலே இதனுக்கு பரவாயில்ல, அதனால் ஒன்றும் கவலை இல்லை, நல்லபடியாக ஊருக்கு போய் சேரு, கேமமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. குழு வைக்க சொன்னது என்ன? அதாவது 3-4 வருஷம் வைக்காத குழுவை குழுப்பொட்டி இறக்கி வைக்க சொன்னது என்ன? அதில் அந்த விசேஷமான ஓலைச்சுவடிகள் ஹரிஹர சர்மாவுக்கு கிடைச்சது என்ன? அவர் சதாரால் அதை திரும்பி கொண்டு வந்து காமிக்கும்போது அதை தேடி வந்த ஒரு காஷ்மீரி பண்டித்ஜி அன்னைக்கு அங்கே வரணுங்கிறது ஏன்? இது எல்லாமே சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுக்கும் நம்ம பெரியவாளுக்கும் தான் வழி. நம்ம ஒன்றுமே தெரியல, அவள் 2 பேருக்கு தளிச்சு. அதனால தான் சொல்கிறேன், சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. அதனால் அந்த பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். நீங்கள் தான் பெரியவா எல்லாம் எனக்கு அப்படின்னு ஒப்படைச்சாலே போகும். பெரியவா பார்த்து பாடலாம். மற்றொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.